அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக 21வது நாளின் தராவீஹை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இறுதி நாட்களிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் வினவினார்கள், இந்த ஒத்தைப்படையினுடைய இரவுகளில் மட்டும் லைலத்துல் கத்ரை தேடுவதா, அல்லது இந்த இறுதி 10 நாட்களிலும் லைலத்துல் கத்ரை தேடுவதா? இந்த 10 நாட்களிலும் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். ஒற்றைப்படைகளில் இன்று நாம் அடைந்தது முதன்மையான ஒற்றைப்படை பிறை 21, பிறை 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களும் பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது இந்த லைலத்துல் கத்ர் என்பது கைரும் மின் அல்பி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. அதாவது ஒரு இரவு என்பது 83 வருடங்களுக்கு சமமான இரவாக இருக்கிறது. அந்த இரவிலே யார் 2 ரக்அத்தை தொழுகின்றாரோ அவருக்கு 83 ஆண்டு காலங்கள் தொழுத நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். அந்த இரவிலே யார் திக்ரு செய்தாரோ 83 ஆண்டு காலங்கள் திக்ரு செய்த நன்மை எழுதப்படுகிறது. யார் அந்த இரவிலே தர்மம் வழங்குகிறாரோ 83 ஆண்டு காலங்கள் தர்மம் வழங்கிய நன்மை கிடைக்கிறது. அந்த இரவில் யார் தௌபா செய்கின்றாரோ 83 ஆண்டு காலங்கள் தௌபா செய்த நன்மை கிடைக்கிறது. அந்த இரவிலே யார் நல்ல அமல்களை மேற்கொள்கின்றாரோ சுமார் 83 வருடங்கள் நல்ல அமல் செய்ததனுடைய நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். எனவேதான் அந்த ஒத்தைப்படையான இரவுகளில் நமது தொழுகையில் நாம் நிதானத்தை கையாள வேண்டும். நமது தொழுகையில் அதிகம் நேரம் நிற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நமது தொழுகையில் அதிக நேரம் சுஜூதில் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு இந்த நாட்களை நன்மையோடு கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த 10 நாட்களில் தனது குடும்பத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். இந்த 10 நாட்களில் உலக தொடர்பை துண்டித்துக் கொள்வார்கள். இந்த 10 நாட்களில் மனிதர்களோடு கலந்து உரையாடுவதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள். முழுக்க முழுக்க இபாதத்திலே கழித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த வழிமுறையில் என்றால், இத்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமலின் மூலமாக இந்த இறுதி நாட்களில் பள்ளிவாசலில் ஊருக்கு ஒரு நபராவது கண்டிப்பான முறையில் இத்திகாஃப் இருந்து ஆக வேண்டும். இது ஃபர்து கிஃபாயா. ஜனாசா தொழுகை இருக்கிறது அல்லவா, ஊரில் ஒருவராவது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் அனைவருக்கும் அது குற்றம் பிடிக்கப்படும். அது போன்றுதான் இந்த இத்திகாஃப். இத்திகாஃப் ஊர்ல இருந்து கண்டிப்பான முறையில ஒரு ஆளாவது இருக்கணும். ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா ஊரில் இருக்க எல்லார் மீதும் அதற்கான குற்றம் பிடிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த 10 நாட்களில் இத்திகாஃப் இருப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இத்திகாஃபினுடைய சுன்னத்துகள், இத்திகாஃபினுடைய சில ஒழுக்க முறைகள் இருக்கிறது. அதை விவரிப்பது நீண்ட நெடிய ஒரு விவரமாக இருக்கும். சுருக்கமாக சொன்னால், மகரீபுக்கு முன்பு பள்ளிவாசலுக்குள்ள வரணும். மகரீபுக்கு முன்னாடி பள்ளிவாசல்ல வரணும், முதல் விஷயம். இரண்டாவது, தேவையற்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவே கூடாது. மூன்றாவது, பள்ளியை விட்டு சில முக்கிய தேவைக்கு மட்டும் வெளியேற வேண்டும். உதாரணத்திற்கு மலம் ஜலம் கழிப்பதற்கு, அதுபோன்று குளிப்பதற்கு, இன்னும் சொல்ல போனால் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு தான் வெளியேற வேண்டும் என்று கூட சில இமாம்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பள்ளியை விட்டு தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் வெளியேறக்கூடாது. உதாரணமா சொல்ல போனா ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறதுக்காக வேண்டியோ, அல்லது ஒரு ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறதுக்காகவோ, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்காக கூட இத்திகாஃபில் இருப்பவர் வெளியேறக்கூடாது. இத்திகாஃப் என்பது தனி பெரும் ஒரு அமலாக இருக்கிறது.
அந்த அமலின் மீது ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தனிமையில் அமர்ந்து கொஞ்சம் நேரம் திக்ருகளில் ஈடுபடுவது, தொழுகையில் ஈடுபடுவது உங்களுக்கான ஈத்திகாஃபாக கருதப்படுகிறது. எனவே இந்த ஈத்திகாஃப இந்த 10 நாள்ல யாராவது ஒரு ஆளு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு என்ன செய்யுங்க, இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அப்படி இருப்பது ஊருக்கு மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியங்களை இறக்கி வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஜிக்ருகளை நாம சொல்லி வருகின்றோம். அந்த ஜிக்ருகளை சொல்லக்கூடிய சமயங்கள்ல புகாரியில ஒரு ஜிக்ரு பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஜிக்ரினுடைய நன்மை என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு நன்மை. எந்த அளவிற்கு பிரம்மாண்டமான நன்மை என்றால், அந்த ஜிக்ரினுடைய நன்மையை எழுதுவதற்கு 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் அவருக்கு இறங்கி வருகிறார்கள். 30 வானவர்கள் இறங்கி வந்து அவர் சொன்ன அந்த ஜிக்ரினுடைய நன்மையை எழுதுறாங்க. ஒரு வானவரோ 2 வானவரோ அல்ல, 30 மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். இந்த ஜிக்ரு ஸஹீஹுல் புகாரியில 799வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. தாய்மார்கள் நீங்கள் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தாய்மார்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவாற்றலும் அந்த ஆர்வமும் ஆண்களிடத்தில் கொஞ்சமாவது வரணும். இன்னைக்கு தஸ்பீஹ் தொழுகையில இங்க சொன்ன எல்லா திக்கையும் எழுதி வச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக அந்த யா ஹன்னான் யா மன்னான் என்கின்ற திக்ரை உணர்வுபூர்வமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. அப்ப இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த திக்ரு ரொம்ப எளிமையான ஒரு திக்ரு, படிப்பதற்கும் மிக லேசான ஒரு திக்ரு, மரணம் செய்வதற்கு அதைவிட இலகுவான திக்ரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன திக்ரு தெரியுமா? ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. ஒரு நாளே வார்த்தை தான். ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, 5 வார்த்தை. ஒரு முறை சொல்லி பாருங்கள், 30 வழக்குகளுடைய நன்மை நமக்கு கிடைத்துவிடும். 30 வழக்குகள் இதனை பதிவு செய்ய வருவார்கள். சொல்லி பார்ப்போம். ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. இந்த திக்ரை சொல்பவருக்கு இதனுடைய நன்மையை பதிவு செய்ய 30 வானவர்கள் இந்த நேரத்திலே இங்கே இறங்கியிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திக்ரை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சரி, லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், இன்று கூட லைலத்துல் கத்ராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நாம 27ல ரொம்ப விசேஷமான அமல்கள் செய்கிறோம். அது சில பல காரணங்களை முன்வைத்து செய்கின்றோமே தவிர அதுதான் 100% என்கின்ற அடிப்படையில் இல்லை. அப்படிங்கிறத முதல்ல நாம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று கூட லைலத்துல் கத்ராக இருக்கலாம். ஆயிஷா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்து கொண்டால் என்ன அமலை நாங்கள் செய்ய வேண்டும்? லைலத்துல் கத்ருக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது ஒரு அமல் இருக்கா? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அமல் இருந்ததுன்னு சொன்னா அந்த அமலை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லாமல், ரொம்ப நேரம் உட்கார்ந்து சொல்லக்கூடிய சிரமமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லாம ரொம்ப லேசான வார்த்தையை சொன்னாங்க. அம்மா ஆயிஷா, நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விட்டீர்கள் என்றால், ஒற்றைப்படையான இரவுகளை நீங்கள் சந்தித்தால் ஒரு 3 வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். அந்த 3 வார்த்தை உங்களுடைய இம்மை மறுமைக்கு போதுமானது. முதன்மையாக வார்த்தை அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக, நிச்சயமாக நீதான், அஃபுவுன், பாவங்களை மன்னிக்க கூடியவன். அடுத்து துஹிப்புல் அஃபுவ, நீ பாவம் மன்னிப்பை கொடுப்பதை விரும்பக்கூடியவராக இருக்கின்றாய். ஃபஅஃபு அன்னி, எனவே எனது பாவங்களை மன்னித்து விடு. இதை வழமையாக நாம் அந்த பிறை 11 இருந்து இதை நாம் ஓதிக்கொண்டே வருகின்றோம். மிக இலகுவான வார்த்தை புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. நினைவு கொள்ளுங்கள், நிச்சயமாக ஒற்றைப்படை இரவுகளில் இதை ஓத மறந்து விடாதீர்கள். குறைந்தபட்சம் ஒரு 100 முறை ஓதிருங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. நம்ம ஃபஅஃபு அன்னான்னு ஓதுவோம். என்னன்னு ஓதுவோம்?
சாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ஓதுவோம். சாஃபு அன்னான் இல்லாம தனிமையில் நாம் ஓதினோம் என்றால் சாஃபு அன்னி என்று நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று தொடர்ந்து நாம் என்ன அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய சில விளக்கங்களையும் நாம் தெரிந்து வருகின்றோம். அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய அர்த்தத்தின் அடிப்படையில நிய்யத்துகளை வைத்து நாம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதும் போது அதற்கான பலன்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகின்றான். சென்ற நாட்களிலே 10 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொன்னோம். இன்று ஒரு 10 அதோட முடிஞ்சு. ஒரு 10 அஸ்மாவுல் ஹுஸ்னா. 11வது அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா அல் ஹாலிக். இதெல்லாம் நெட்லயே இருக்கு, நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அல் ஹாலிக்னு சொன்னா படைக்கக்கூடியவன், படைப்பாளன். அப்ப இந்த ஹாலிக்க சொல்லும் போது நம்ம மனசுல என்ன நிய்யத் வரணும் தெரியுமா? யா அல்லாஹ், நீ படைக்கக்கூடியவன், நீ எங்களை படைத்தவன், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னை படைத்தவன், உன்னை தவிர எனக்கு வேறு எஜமானர்கள் இல்லையா அல்லாஹ், என்னை அனைத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு என்கின்ற நிய்யத்தை நாம் இதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல் பாரிஉ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குபவன். யா பாரிஉ நம்ம ஓதணும். நம்ம நேற்றே சொன்னோம், அல்லுன்னு வர இடத்துல யாவை சேர்த்து நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். யா பாரிஉ, உருவாக்கக்கூடியவனே, எனக்கு நல்ல சூழலை உருவாக்கி கொடு, என் வாழ்க்கையில நல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்கி கொடு, எதுவெல்லாம் நான் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நல்லதாக எனக்கு தேவையாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் எனக்கு நீ உருவாக்கி கொடு. அடுத்து அல் முஸவ்விரு, உருவம் அமைப்பவன். யா அல்லாஹ், அப்ப அல் முஸவ்விரு உருவம் அமைப்பவன். யா முஸவ்விரு நீங்க ஓதணும். என்ன நிய்யத் வைக்கணும்? யா அல்லாஹ், என்னுடைய உருவத்தை நீ எப்படி அழகாக படைத்தாயோ அதே போன்று என்னுடைய உருவத்தை அழகாகவே நீ வைத்துக்கொள். என்னுடைய மரண தருவாயில் என் உருவங்கள் சிதைந்து விடக் கூடாது. நாளை மறுமையில் எழுப்பப்படும் போதும் நல்ல உருவத்தோடு என்னை நீ எழுப்பு என்கின்ற நிய்யத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 14வது அல் கஃபார், மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. அடுத்து அல் கஹார், அடக்கி ஆள்பவன். யா அல்லாஹ், எங்கள் மீது நீயே ஆட்சி செய்து கொள். கொடிய ஆட்சிகளை விட்டும், கொடிய அரசர்களை விட்டும், தாக்கப்படும் அரசியலை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடு என்கின்ற நிய்யத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல் வஹாப், வாரி வழங்குபவன். யா அல்லாஹ், எங்களுக்கு அனைத்தையும் நீ வாரி வழங்கு. குறிப்பாக உன்னுடைய மன்னிப்பை நீ வாரி வழங்கு, உன்னுடைய ரஹமத்தை நீ வாரி வழங்கு, உன்னுடைய கருணையை நீ வாரி வழங்கு. அடுத்த ரஸாக், உணவளிப்பவன். இந்த ரஸாக் ஓதும் போது நல்ல ஆழமான நிய்யத் வைங்க. ரஸாக் உணவுன்னு சொன்னா வெறுமனே சாப்பிடுறது மட்டும் இல்ல. இந்த உலகத்துல எதையெல்லாம் பெரும் செல்வமாக நாம் நினைக்கின்றோமோ அது எல்லாமே ரிஸ்க். உடல் ஆரோக்கியம் ரிஸ்க் தான், பிள்ளை செல்வங்கள் ரிஸ்க் தான், தொழில் துறைகள் ரிஸ்க் தான், சொந்த வீடு ரிஸ்க் தான், மூச்சு விடுவது ரிஸ்க் தான். அனைத்தும் இந்த உலகத்தில் ரிஸ்காக இருக்கிறது. யார் ரஸாக், நல்ல நிய்யத்தை வைத்து ஓதுங்கள். அடுத்த அல் ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவன். யா அல்லாஹ், நான் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நீ வெற்றியை கொடுத்து விடு. அல் அலீம், யாவையும் அறிபவன். யா அல்லாஹ், நீ எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றாய், என்னையும் நீ அறிந்து கொண்டிருக்கின்றாய், என் பாவங்களை மன்னித்து விடு என்று நிய்யத் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த அல் காபில், கைவசப்படுத்துபவன். யா அல்லாஹ், அனைத்தையும் உன்னுடைய கைவசத்தில் நீ வைத்திருக்கின்றாய். உன் கைவசத்தில் எனக்கு ஏதேனும் தண்டனைகளை வைத்திருந்தால் அதை விட்டு என்னை பாதுகாத்து விடு. உன் கைவசத்தில் எனக்கு நன்மைகளை வைத்திருந்தால் அதை எனக்கு கொடுத்து விடு என்கின்ற நிய்யத்தில் இந்த 10 தஸ்பீஹையும் இந்த 10 அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் நாம் ஓதி வருவோம். எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் வாழ்க்கையில் வளமாக தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.